மீண்டும் இந்த முறை மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் வருது. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மோடி தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னால் அது இந்த நாட்டுக்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல். இந்த நாடு சந்திக்க போகிற மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். மீண்டும் மோடி முடிசூட்டுவதற்கான சூழல் இந்திய அரசியலில் இல்லை. 400 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம், மோடியை பிரதம அமைச்சர் ஆக்குவோம் என்று உள்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். அவர்கள் கூட்டணியில் இருந்த அதிமுக இன்றைக்கு அவர்களோடு இல்லை. அவர்கள் கூட்டணியில் இருந்த அகாலிதளம் இன்றைக்கு அவர்களோடு இல்லை. குஜராத், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் 4 மாநிலங்களில் 100க்கு 100 வெற்றி பெற்றாலும் பிஜேபி கட்சியால் 160 இடங்கள் தான் கைப்பற்ற முடியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வேகமாக வளர்ச்சி பெறுவதாகவும் திரு அண்ணாமலை வந்த பிறகு அதோட வாக்கு சதவீதங்கிறது உயர்ந்திருப்பதாகவும் கருத்து கணிப்பில் வருகிறது. அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க ஐயா? அதற்கு உரைகளே தேர்தல் தானே. தேர்தலில் ஒரு முடிவு வந்தால் தானே அதுக்கு சொல்ல முடியும். அண்ணாமலை போகிற இடங்களில் கூட்டம் சேருகிறது என்பதற்காக இவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகரித்து விட்டது என்று எப்படி கருத முடியும்? ஏன்னா அண்ணாமலை ஒரு அடாவடித்தனமான அரசியலை செய்கிறார். நித்தமும் திமுகவின் மீது அவதூறுகளை அள்ளி கொட்டுகிறார். ஊரில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகளை எல்லாம் பிஜேபி கட்சியில் சேர்க்கிறார். நிதி முறைகேடில் ஈடுபடக்கூடிய திருடர்களின் புகலிடமாக பிஜேபி இன்றைக்கு அவர் மாற்றியிருக்கிறார். பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் வளரும் என்று யாராவது கருதினால் எந்த காலகட்டத்திலும் கரிசல் காட்டில் தாமரை மலராது. நிறைய பேர் அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகர் விஜய் கூட அரசியல் வந்திருக்காரு. அடுத்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நேரடியாகவே களம் காண போவதாக சொல்லியிருக்காரு. அவரோட அரசியல் வருகையும் தமிழகத்தோட எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க ஐயா? அவருடைய அரசியல் வருகை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவர் என்ன சொல்ல போகிறார்? மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் இந்த மக்களின் தேவை சார்ந்தும் நடிகர் விஜய் என்ன சொல்ல போகிறார் என்று அறிய தமிழ்நாடு காத்திருக்கிறது. அதை தாண்டி அதற்கான ஒரு வசீகரமான செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது. வாக்கு வங்கி திசை திருப்பவர் நினைத்தால் முடியும். எல்லாவற்றுக்கையும் தாண்டி உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிற அவர் அந்த சினிமா உலகத்தில் இருந்து உதறி எறிந்துவிட்டு அவர் அரசியலுக்கு வருகிறார். அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வைகோ அவர்களின் மகன் தற்போது அரசியலில் வந்திருக்காரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரோட அரசியல் வருகையும் இது தொடர்பாக நீங்கள் முன்னாள் மதிமுகவில் கடுமையாக பணி செஞ்சுருக்கீங்க. உங்களோட பார்வைக்கு துரை வைகோவினுடைய வருகை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? துரை வைகோவினுடைய வருகை மதிமுகவிலோ தமிழ்நாட்டு அரசியலிலோ எந்த அதிர்வையும் உருவாக்க முடியாது. மதிமுக கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் அது இழைத்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டின் உரிமைக்கு போராடிய அண்ணன் வைகோ அவர்கள் துரை வைகோவை முதன்மை செயலாளராக்கி அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் அந்த கட்சியில் இருந்து தீர வேண்டியது தான் என்று கருதி அந்த கட்சியில் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தினகரன் முதல் முறையாக பிஜேபி கூட அணி சேர்ந்து இந்த தேர்தலில் சந்திக்க போகிறாரு. ஏற்கனவே நீங்கள் தினகரன் கூட பயணிச்சிருக்கீங்க. அந்த அணி தமிழகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க? மிஞ்சி போனால் தினகரன் அண்ணன் ஓபிஎஸ்ஓவோடு கைகோர்த்து பிஜேபி அணியில் நின்றால் தேனி தொகுதியில் 1,00,000 வாக்கு பெறலாம். அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. தினகரனுடைய அரசியல் இந்த தேர்தலோட முடிவுக்கு வந்துவிடும். அவர் கடையை சாத்த வேண்டிய கட்டத்திற்கு தள்ளப்படுவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.